ஃபர்ஸ்ட்டு ஆல் இந்தியா கோர்ட் வந்து 1935 படி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, என்ன நேமில் அப்படின்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு October 1, 1937. அப்போ வந்து 37ன்னு சொல்லிட்டோன்னா அப்போ 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 1+6. ஸோ அதில் வந்து ஹெட்டாக இருந்தது யாருன்னா மௌரிஸ் காயர் அவர்கள். ஸோ அது எப்போ சுப்ரீம் கோர்ட்டை மாறுச்சுன்னா 26 ஜான்வரி 1950ல் ஆர்டிகல் 124. எப்போ வந்து இன்னாகிரேட் பண்ணாங்கன்னா 28 ஜான்வரி. மொத்தம் 8 மெம்பர்ஸ். அப்போயே வந்து 7 மெம்பர்ஸ் சொன்னேன், இப்போ வந்து 8 மெம்பர்ஸ். ஆக்சுவலாக நவ் வந்து 33+1 இருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவருக்கு அந்த லிஸ்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து எப்போ ஆர்ஜின் ஆச்சுன்னு கேட்குறாங்க, 1935. ஓகே. ஆக்சுவலாக மின்டமாலி ரீஃபார்மில் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா செப்பரேட் எலக்டோரேட் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் கேட்டிருக்காங்க கொஷின். செப்பரேட் எலக்டோரேட் வந்து எதில் கொண்டு வந்தாங்கன்னா 1909 மின்டமாலியில். ஸோ மின்டோ தான் ஃபாதர் ஆஃப் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் அப்போ செப்பரேட் எலக்டரேட் கொண்டு வந்து தான் இந்த மெம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து வைஸ்ராய் கவுன்சிலில் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. 1919 அப்படின்னாவே வந்து டயார்கி அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து 1935 வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஃபெடரலில் வந்து 59, இப்போ வந்து ஸ்டேட்டில் 59 இருக்குது. ஓகே. அப்போ ஃபெடரல்லே 59 இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் 9 4 36ன்ற கான்செப்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 59 54 கன்கரண்ட் லிஸ்ட்டில் 36. இப்போ வந்து 98 இருக்குது சென்ட்ரலில். அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் 59, கான்கரண்ட்டில் 52 இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து சென்ட்ரலுக்கு வந்து அதிகமான பவர் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதான் இதில் வந்து செப்பரேட் எலக்டரேட் கொண்டு வந்துட்டாங்க. அதான் கொண்டு வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க 1909. அடுத்து ஷார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு எதை சொன்னாங்கன்னா 1935 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 1935 ஆக்சுவலாக பைகாமரலிசம் கொண்டு வந்திருப்பாங்க. 1919 கொண்டு வந்த டயார்கியை வந்து அபோலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ப்ரொவின்ஷியல் அட்டானமியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ப்ரொவின்ஷியல் அட்டானமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது 1935. இதே வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அட்டானமி பவர் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் ரெவன்யூஸ்லேருந்து பே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணது எப்போ அப்படின்னா இந்த டயார்கி வந்த டைமில் 1919. ஓகே. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1993 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிட்ஸ் இந்தியா சார்ட்டர் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்ஸ் இந்தியாவில் வந்து இந்த 6 போர்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1984. நமக்கு 13 தெரியும் மோனோபோலி, 33 தெரியும் கவர்மெண்ட் ஜெனரல் ஆஃப் கவர்மெண்ட்டு போய் கவர்னர் ஜெனரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. 1861 டீசென்ட்ரலைசேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல். இது இயர் 2 year 11 month 18 days அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட்டு அடாப்ட் பண்ணது வந்து 1949 26 நவம்பர். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து அடாப்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடாப்ட் கிடையாது, நடைமுறைக்கு வந்ததுனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம 1950 பார்த்துருப்போம் 26 ஜனவரி. அப்புறம் வந்து அது கொண்டு வந்தது 28 ஜான்னு பார்த்துட்டோம். இது வந்து அடாப்ட் பண்ணதானே கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து 26 நவம்பர் 1949 எவ்வளோ மெம்பர்ஸ்னால் 284 மெம்பர்ஸ் சேர்ந்து அதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராங் ப்ரொவின்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொன்னது வந்து கேபினட் மிஷன் தான் 1946. லாரன்ஸு கிரிப்ஸு அலெக்சாண்டர் இவங்களாம் வந்திருப்பாங்க லேபர் பார்ட்டி அட்லி பீரியடில். நேஷ்னல் ஃப்ளாக் எப்போ வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 22 ஜூலை 1947 பிங்காலி வெங்கையா அவர் தான் வந்து இதை வந்து வடிவமைச்சது. ஃப்ளாக் கமிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஜேபி கிருப்லானி அதுக்கு வந்து தலைமை தங்கியிருப்பாங்க. ஃப்ளாக் கோட் 2002ன்றது தெரிஞ்சுக்கணும். லென்த் வித் வந்து 2:11 இருந்துச்சு. அப்புறம் மெஷின்லேருந்து மெஷின் மேட் பண்ணலாம், நைட்டு வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணலாம், அன்வேர்ல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது 2021 வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நேஷ்னல் ஹானர் ஆக்ட் வந்து இதை பற்றி பேசுது 1971. அடுத்து யார் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஈஸி கொஷின், B.R. அம்பேத்கர். ஸோ எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா August 29 1947. மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 7 பேர் இருந்தாங்க, 1+6. ஸோ அந்த 6 தான் யாருன்னா G.S. ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அப்புறம் T.T. கிருஷ்ணமாச்சாரி, அப்புறம் மனசு சேடார்க்குன்னு வச்சுக்கலாம். ஸோ T.T. கிருஷ்ணமாச்சாரி கைத்தானுக்கு பதிலாக வந்திருப்பாங்க. அப்புறம் முன்சி சேடுல்லா, ஓகே, சையத் முகமது சேடுல்லா, K.M. முன்சி. அடுத்து மாதவ்ராவ், B.L. மிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ ஃப்ரீ இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணி யாருன்னு கேட்குறாங்க. 1934 M.N. ராய். அடுத்து மோத்திலால் நேருன்னு போட்டக்கூடாது, M.N. ராய் தான். மோத்திலால் நேரு வந்து அந்த சேலஞ்ச் எடுத்திருப்பாங்க, பிரேக்நெட் சேலஞ்சை நாங்கள் அமைக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் கண்டிப்பாக தேவைன்னு சொன்னது M.N. ராய். ஸோ இப்போ அடாப்ட் பண்ணாங்க, அதே கொஷின் தான். அதை வந்து அந்த டே வந்து சம்விதான் திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த அடாப்ட் பண்ண
75th ஆனிவர்சரி வந்து 2024 வந்திருக்கோம். அப்போ வந்து காயின் ஸ்டாம்ப்லாம் இது பண்ணியிருப்பாங்க, புக்லெட்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த 2 லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சான்ஸ்கிரிட் அண்ட் மைத்தாலி. அடுத்தது 2 புக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்ம சிலபஸில் இருக்கிற பாயிண்ட்டு. எ கிளிம்ஸு, அப்புறம் க்ளோரியஸ் ஜேர்னி. அடுத்து டிசம்பர் 9 1946 யார் வந்து அப்போ ப்ரெசைட் பண்ணது, அந்த இன்னொரு செஷனை ப்ரெசைட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. சச்சினந்த சின்ஹா. அவர் வந்து ஆக்டிங்காக இருந்திருப்பாரா. அடுத்து வந்து ஒரிஜினலாக வந்தது 11 டிசம்பரில் ராஜேந்திர பிரசாத். ஸோ ஆக்சுவலி சச்சினந்த சின்ஹா பற்றி பார்க்கும்போது அவர் ஃபஸ்ட்டு டெபுட்டி ஸ்பீக்கர்னு கூட சொல்லலாம் 1921. சரி, அவர் டெபுட்டி ஸ்பீக்கராக இருந்தப்போ யார் ஸ்பீக்கர்னா ஃபெட்ரிக் ஒயிட் அவர்கள். அடுத்து 1940 ஆகஸ்ட் ஆஃப் அனௌன்ஸ் பண்ண லிலித் கவு. யார் சொன்னதுன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, வார் கவுன்சில் வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் வந்து சச்சினந்த சின்ஹா பற்றி கேட்டிருக்காங்க. ஆமாம், இவர் ஓல்டஸ்ட் மெம்பர் டெம்பரரி பிரசிடென்ட் தான். அவர் பிரசிடென்ட் ஆனால் கிடையாது, ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்ட். அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆனால் அதுவும் கிடையாது. ஹச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் தான் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷனை தான் வந்து எடுத்திருப்பாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷனாக ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அவங்களாம் சேர்ந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா, மேபி அது டைமு அதெல்லாம் சஃபிஷியண்ட்டாக இருந்திருக்காதுன்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்த ப்ரொவிஷனல் மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை இந்த மெத்தடில் வந்து எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெத்தட் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அவங்க வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சாங்கன்ற ஒரு எந்த ரீசனும் கொடுக்காததுனால இது நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஓகே, கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றதே ஃபஸ்ட்டு இப்போ ஆர்ஜின் ஆச்சுன்னா யூஎஸ்ஏல ஆர்ஜின் ஆயிருக்கும். யார் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்கிடெக்ட்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் தான். அவர் தான் மாடர்ன் மேன் அண்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்புறம் அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்தியா அப்போ வந்து மெம்பர்ஷிப்பை ராட்டிஃபை பண்ணிச்சுன்னா 1949 இயர் எழுதிக்கணும். அடாப்ட் பண்ணது 1947 22 ஜூலை. ஆந்தம் வந்து அடாப்ட் பண்ணது 24 ஜான் 1950. அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கோம் எப்போத்துலேருந்து எலெக்ஷன் வரைக்கும். ஓகேயா. ஸோ 1950 52 வரைக்கும் வந்து இது பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வர வேண்டியது ஃப்ளாகை வந்து அடாப்ட் பண்ணது, 2வது காமன்வெல்த்து, 3வது நேஷ்னல் ஆந்தம் அடாப்ட் பண்ணது, அண்ட் கடைசியாக தான் வந்து இந்த ப்ரொவின்ஷியல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். அடுத்தது 1967 21st அமெண்ட்மெண்ட்டில் என்ன லாங்குவேஜ் வந்து 8th ஷெடியூல் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 8th ஷெடியூலாமே 344 351 வரைக்கும் தான் ஆர்டிக்கல். முதல்ல வந்து 14 லாங்குவேஜ் தான் இருந்திருக்கு. இப்போ 22 லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 14 லாங்குவேஜ்க்கு அப்புறம் தான் இந்த 8th ஷெடியூலில் 21st அமெண்ட்மெண்ட் 1967 இதில் வந்து சிந்தியை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா. ஸோ 21st அமெண்ட்மெண்ட்டு, அடுத்து 71st அமெண்ட்மெண்ட், அப்புறம் 92nd அமெண்ட்மெண்ட், அப்புறம் 96th அமெண்ட்மெண்ட். ஸோ 21st அமெண்ட்மெண்ட் 1967 சிந்தியும், 71st அமெண்ட்மெண்ட் 1992 கேஎம்என் கொங்கணி மணிப்புர நேபாளியும், அப்புறம் இந்த 92 இங்கே கொண்டு வந்துடுறோம். ஓகே. ஸோ 92nd அமெண்ட்மெண்ட் 2003 பிடிஎம்எஸ் போடோ டோக்ரி மைத்ரி சண்டாலி அப்படின்றது. அப்புறம் 2011 96th அமெண்ட்மெண்ட்டில் ஒரியா வந்து ஒடியா அப்படின்னு மாற்றிருப்பாங்க. அது எந்த ஷெடியூல் வந்து பஞ்சாயத்தோட அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுதுன்னா கண்டிப்பாக 11th ஷெடியூல் தான். இதில் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது 7th ஷெடியூல் நமக்கு லிஸ்ட்டு, 10th ஷெடியூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, 6வது ஷெடியூல் அந்த ஏடிஎம் ஸ்கொயரு, அங்கே வந்து அட்டாமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அமைக்கணும் அப்படின்றத ஏடிசி பற்றி பேசியிருப்பாங்க. இந்த 11th ஷெடியூல் தான் பஞ்சாயத்தை பற்றி 29 ஐட்டம் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. 243 GA. இதே 12th ஷெடியூல் எடுத்துட்டோம்னா அதில் 18 ஐட்டம் இருக்கும். முனிசிபாலிட்டிக்கு 243 அது டபிள்யூ. ஓகே. ஸோ பஞ்சாயத்துனா GA. லோக்கல் பாடிஸ் கவர்மெண்ட் கண்டிப்பாக வேணும்னு சொன்னது அந்த அமெண்ட்மெண்ட்டோடையே தான் வரும். 73rd அமெண்ட்மெண்ட் 1992 ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஆர்டிக்கல் வந்து 243K 243ZK. அடுத்து 9th ஷெடியூல் சம்மந்தம் இல்லாதது எது அப்படின்னா 9th ஷெடியூலில் மோஸ்ட்டாக அன்யூஷுவல் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இருக்கும். 300 ஆக்ட்டுக்கு மேலே இருக்குது. 31வது ஆக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஷெடியூல் 9 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு நாட் இம்யூனு, அதுக்கு உட்படுத்த முடியாது, நாட் இம்யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லா டைமுமானா இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ணும்போது அது இம்யூன் தான். அது ரொம்ப தப்பாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 31Bன்னு வரணும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா இதுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட் 57 அமெண்ட்மெண்ட் 1985 கரெக்டு. அடுத்து இது 10வது ஷெடியூல் 19 கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. அப்புறம் சில சேஞ்சஸை வந்து 91st அமெண்ட்மெண்ட் 2003 கொண்டு வந்தாங்கன்னா எஸ். ஸோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பொறுத்த வரைக்கும் 2 ஆக்ட் நம்ம பார்த்துக்கிறோம். 57 அமெண்ட்மெண்ட் 1985, அப்புறம் 91st அமெண்ட்மெண்ட் 2003. ஸோ அதில் தான் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. 1/3 மாறினாங்கன்னா அது ஆன்டி டிஃபெக்ஷன் லா கிடையாதுன்ட்டு. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக போகவே வேண்டியதில்லை. கொஷினில் செக்குலர் ஸ்டேட்டுன்னு மட்டும் தெரியுது. இந்த 4 ஆப்ஷன் படித்தாவே ஒன்றும் முரண்பாடாக இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். சரி, விச் இஸ் ராங்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுவும் சேம் தான். இது வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அன்ரிட்டனுங்கும் போது இது தப்புன்றது தெரிஞ்சிருது. அப்போ 2 கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகே.
இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும், அமெரிக்கா, பார்லிமெண்ட்டு இங்கிலாந்து, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஜெர்மனி, ஜிபிஎஸ்பி அயர்லாந்து. அடுத்து மேட்ச் கரெக்ட் பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிள் வந்து நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அது சொல்ல முடியாது, இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லியாச்சு இல்லை எல்ஐசி கேஸில். அடுத்து டிபிஎஸ்பி டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸோ இது வந்து கரெக்ட். டியூட்டிஸ்ன்றது சிட்டிசனுக்கானது, ரைட்ஸுன்றது பார்லிமெண்ட்டுக்கானது கொடுக்க வேண்டியது. அடுத்து ப்ளூரலிசம், பன்முகத்தன்மைன்றது நம்ம கல்ச்சர். ஓகே, இந்த மாதிரி விஷயம்லாம் மேபி புக்கில் இருந்து கேட்கலாம். ஸோ யார் வந்து இதை வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சோஷியல் டாக்குமெண்ட். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒரு சோஷியல் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னது கிரான்வில் ஆஸ்டின்னு. ஸோ நான் சொல்கிற சோஷியல் டாக்குமெண்ட்னா ஆஸ்டின்னு. அடுத்து குவாசி ஃபெட்ரல், வெறும் குவாசி ஃபெட்ரல்னு சொன்னால் அது வந்து கேசி வேறு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கான்ஸ்டியூஷன் மேட் இந்தியா குவாசி ஃபெட்ரல் யூனியன் இன்வெஸ்டட் வித் செவரல் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூனிட்டரி கவர்மெண்ட். ஸோ யூனிட்டரி கவர்மெண்ட்டுக்கு அது இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுத்து இப்படி குவாசி ஃபெட்ரல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கதையாக சொன்னால் அது வந்து கேஎம் முன்சி. அப்புறம் ஆஸ்டின், அதே ஆஸ்டின் தான். ஆஸ்டின் இப்போ தான் சோஷியல் டாக்குமெண்ட்னு சொன்னாரா, சோஷியல் டாக்குமெண்ட்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்டுமே டிபிஎஸ்பி ரெண்டுமே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு மனசாட்சி அப்படின்றாங்க. டியூட்டியை பற்றி பேசல, டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்கிறாங்க. திருப்பியும் அவரே வராரு. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னது வந்து ஆஸ்டின். அப்புறம் வந்து கண்ட்ரி என்ன தான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை டிவைட் ஆகிருந்தாலும் எல்லோரும் வந்து இன்டெக்ரலாக ஆஸ் அ ஹோல் தான், எல்லோரும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னது அம்பேத்கர். அடுத்து வந்து இதில் வந்து ப்ரியாம்பிள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனோட ப்ரிஃபேஸே ப்ரியாம்பிள் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ அது வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். அடுத்து செக்குலர் எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க, 42nd அமெண்ட்மெண்ட்டு. ஸோ செக்குலரு. அடுத்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ராட்டர்னிட்டி என்ன. ஸோ அவங்க வந்து ரிலீஜியனிசம் பண்ணலன்னா பண்ணக்கூடாது, காஸ்டிசம் பண்ணலன்னா பண்ணக்கூடாது, இந்த ரெண்டுக்கும் நோ ரூம் தான். கம்யூனிஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக நோ ரூம் தான் கொடுத்துருக்கணும். ஸோ அதனால் இது வந்து தவறாயிடுது, இந்த ரெண்டு மட்டும் கரெக்டு. அடுத்து ப்ரியாம்பிள் யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் ஹோரோஸ்கோப் முன்சி சொல்லியிருப்பாங்க. கீ நோட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கர் சொல்லியிருப்பாங்க. சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ட்டு பார்கவ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரடைஸ் ஆஃப் த லாயன்னு சொல்லிட்டு ஐவர் ஜென்னிங் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா, ஸோ சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் யார் சொன்னாங்க, தக்குர்தாஸ் பர்கவா. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் எது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லிட்டோம் செக்குலர், சோஷியலிஸ்ட், இன்டெகிரிட்டி எல்லாத்தையுமே இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ரிலீஜனையும் ப்ரொடெக்ட் பண்ணாது தான் செக்குலர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். லாஸ்ட் பேராகிராஃபில் சேஞ்சஸ் மேக் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தப்பு. இதெல்லாமே சிம்பிள் கொஸ்டின் தான். ஹோரோஸ்கோப்பை நம்ம பார்த்துட்டோம் முன்சின்ட்டு. அப்போ எப்போ அமெண்ட் பண்ணாங்க, 76 42nd அமெண்ட்மெண்ட்டு. அப்புறம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேசவந்த பாரதி கேஸை பொறுத்த வரைக்கும் நாட்டை பாட்டுன்னெலாம் சொல்ல கிடையாது. அதில் வந்து இட் இஸ் அ பார்ட்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்டெக்ரல் பார்ட்டுன்னு கொடுத்தாலும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னாங்கன்னா அது ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். பட் எக்ஸாக்டாக சொன்னது வந்து எல்ஐசி கேஸ் 1995 தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேயா, ஸோ அந்த பெர்பரி யூனியனில் நாட்டு பாட்டு சொல்லியிருப்பாங்க. கேசவந்த பாரதியில் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எல்ஐசி கேஸில் இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இன்டெக்ரல் பார்ட்டுன்னு கொடுத்தாங்கனாலும், கேசவந்த பாரதியில் இன்டெக்ரல் பார்ட்டுன்னு கொடுத்தாங்கனாலும் வி கேன் கோ ஃபார் தட். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து சோர்ஸ் ஆஃப் பவர்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நெய்தர் அ சோர்ஸ் ஆஃப் பவர் ஆர் அ சோர்ஸ் ஆஃப் லிமிடேஷன் அண்ட் ப்ரொஹிபிஷன். அடுத்து 6th பேரான்னு கொடுத்துருக்கான். 6th பேராவில் எப்படி இது பண்ணாங்க, டிஃபைன் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் லாஸ்ட்டாக 6th பேராவில் வந்து இன்டெகிரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இவங்க கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 7 பேராவாக வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். இது 1 எல்லாமே வருது, ப்ளஸ் டாக்டரு 2 3 4 5ன்னு வச்சுக்கலாமா. அப்புறம் கடைசியாக இந்த இன்டெகிரிட்டிக்குன்னு ஒரு 6th பேரா விட்டாங்களாட்டிருக்கு. அடுத்து இப்படி ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது டக்குன்னு குயிக்காகவே நம்ம மார்க் பண்ணிடணும். ஓகேயா, சாவரின்றது ஒரு கம்ப்ளீட் அத்தாரிட்டி, சோஷியலிசம்ன்றது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இன்இக்வாலிட்டி குறைக்கணும், செக்குலரிசம்ன்றது மதம் இல்லாமல் இருக்கணும், டெமோக்ரஸின்றது பீப்புளாக பார்த்து எல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்தியாவோட அல்டிமேட் சாவரின் பவர் யார்கிட்ட இருக்குன்னா பீப்புள்கிட்ட இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டில் சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி ஆட் பண்ணாங்கன்ட்டு. அடுத்து ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஐடி கார்டுன்னு சொன்னது வந்து பல்கிவல், அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பு, 1 தான் வரும். அப்புறம் 2ல் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் பவர் கிடையாது, ஆனால் இது யார் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லுதா, பீப்புள் தான்றது சொல்லும்ல. ஸோ அதனால் இது என்ன ரிவீல் பண்ணுது, சோர்ஸ் யாருன்னு சொல்லுது, நேச்சர் யாருன்னு சொல்லுது, நேச்சர் என்னன்னு சொல்லுது, ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லுது, எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுது. அதனால் அது கரெக்ட். மற்றதெல்லாம் இப்படி இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் ஹியர் பை அடாப்ட் எனாக்ட் அண்ட் கிவ் அஸ் ஆர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். அகைன் இந்த ஐடி கார்டு, அமெண்ட்மெண்ட்டு, அப்புறம் இந்த 3 வேர்டில் எது இல்லை தனியாக கேட்குற விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கேஸ் வந்து பாரதி கேஸ் தான்.
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 13 ஜட்ஜஸ் உள்ள பெஞ்சுன்னு பார்த்தோம். ஏப்ரல் 24 வந்து நடந்திருக்கும் 1973. ஸோ ரிபப்ளிக்ன்ற வார்த்தை எங்கே காயின் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ரோமில் காயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு லாட்டின் வார்த்தை. ஸோ இப்படி பிரியாமல் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுது, யார் சோர்ஸு நேச்சர்லாம் ரிவீல் பண்ணுது அப்படின்றாங்க. அதனால் இது வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக. எப்போ வந்து சாவரின் ஸ்டேட்டாக எமர்ஜ் ஆச்சு இந்தியா அப்படின்னா சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு. இந்த ஜேலிஃப்லி அலிஎஃப் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க ஸ்லோகன். சில ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து 1789 99 வரைக்கும் நடந்திருக்கும். இது ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917 ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை எடுத்திருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ்னால் சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு. இந்த சகோதரத்துவம் ஃப்ராட்டர்னிட்டின்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து அசிசன் ரீசன் டைப்பில் வந்து அசிசன் வந்து பிரியாமல் ஒரு ப்ரிஃபேஸ்ன்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ட்ரிபிள்எஸ் டாக்டர்ன்றாங்க. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக. அடுத்து வந்து செக்குலரிசமும் டெமோக்ரட்டியும் 2 பில்லர்ஸ் ஆஃப் அவர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? செக்குலரிஸ்டையும் டெமோக்ரஸியும் இந்திரா காந்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிரியாமல் ஐடியா வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸ்எஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், பட் அதை கொடுக்கல. ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதே முகவரியின் மொழின்னு சொல்லி கேட்டதுனால ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் தான் எழுதியிருக்கணுமா, பட் என்னன்னு தெரில. அடுத்து வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக கரெக்ட் தான். இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு பார்ட்டு தான். இப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதனால். அப்புறம் இது வந்து கோர்ட்டால் எல்லாம் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், பார்லிமெண்ட் தான் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதனால் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ்னு சொன்னதும் கரெக்ட் தான். இதுவே வந்து சோர்ஸ் ஆஃப் பவர்னால் இது மட்டும் தான் தப்பு. இதே வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ மற்றது எல்லாமே கரெக்ட். இதில் வந்து கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது தப்பு. அடுத்து கீநோட் பார்க்கர். ஸோ இறையாண்மைக்கான பிரின்சிபல் என்ன அப்படின்னா மக்களோட ஆசை, வில் ஆஃப் த பீப்புள் தான். அடுத்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பற்றி கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் இந்த 1 வராத ஒரே ஆப்ஷன் இதுதான். அதனால் ஈஸியாக நம்ம டக்குன்னு 2 4ன்னு போட்டு போயிடலாம். ஸோ 2 வந்து இதை எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ அடாப்ட் பண்ணிச்சுன்னா Jan 22 November 47 வந்து இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இது அப்போயே வந்து செக்குலர் எல்லாம் சொல்லாது, ஓகேயா. ஸோ சோஷியலிஸ்டெல்லாம் வந்து சொல்லாது, அதனால் இது வராது. அதுக்கப்புறம் இது லேட்டராக வந்து பிரியாமில் ஃப்ரேம் ஆயிடுச்சுன்னா அது கரெக்ட் தான்.